டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலமா நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனுக்கு கட்டணம் வசூலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை மத்திய அரசு முடிவு எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா பணம் வித்தவுட் கேஷ், அதாவது பணம் இல்லாம ஆன்லைன்லேயே டிரான்சாக்ஷன், ஜிபே, கூகுள் பே, பேடிஎம் இந்த மாதிரி டிஜிட்டல் பணவர்த்தனை பண்றது மூலமா மத்திய அரசுக்கு நிறைய செலவுகள் குறைக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா ரூபா நோட்டுகளை அச்சிடுவது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு எல்லாருமே ஜிபே, போன்பே, பேடிஎம் இந்த மாதிரி யூஸ் பண்றதுனால கேஷ்லெஸ் நாடாவும் கிட்டத்தட்ட நம்ம மாறிக்கிட்டே இருக்கு. இந்த நோட்டுக்கு ஆகக்கூடிய செலவே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமா இருக்கும் மத்திய அரசுக்கு. அதெல்லாம் குறைச்சு இடையில இவங்க தான் இந்த டிஜிட்டல் பரிவர்த்தனை ஊக்குவிக்கணும்னு சொல்லிட்டு 2020 எந்த கட்டணமும் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு நிறைய சப்போர்ட்டும் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்போ கட்டணம் வசூலிக்க போறாங்க அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிர்ச்சி தான் ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். அதுலயும் இவங்க குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா 2000 ரூபாய்க்கு மேல நீங்க பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷனுக்கு தான் கமிஷன், கட்டணம் வசூலிக்கப்படும் சொல்றாங்க. அது எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 0.25% முதல் 0.35%. கிட்டத்தட்ட நீங்க 2000 ரூபாய் டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னா அதுல கட்டணம் பாத்தீங்கன்னா 5 ரூபா இருந்து 7 ரூபா வரைக்கும் இருக்கும்னு சொல்றாங்க. அதுலயும் குறிப்பா இன்னொன்று என்ன சொல்றாங்க அப்படின்னா டிஜிட்டல் பரிவர்த்தனை 100%, இந்த 4% மட்டும்தான் 2000 ரூபாய்க்கு மேல இருக்கு. காய்கறிகள், பால், அரிசி இந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்கள் வாங்கக்கூடியவங்க ஜிபே டிரான்சாக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 2000 ரூபாய்க்கு கீழே தான் இருக்கு. அது 96% இதுல வராது. இந்த கட்டணம் 4% யூசர்களுக்கு மட்டும்தான் வரும்னு சொல்றாங்க. பாலே வாங்குறோம், ஒரு மாசம் பில் பே பண்ணும்போது பார்த்தா 2000 ரூபாய்க்கு மேல வருது, அது ஜிபே தான் பண்றோம், பட் அது கமிஷன் எடுக்கும். இந்த மாதிரி ஒரு திட்டத்தை மத்திய அரசு அமல்படுத்தும் போது வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு இடையூறு பெருசா ஏற்படும். அது போக இந்த கட்டணம் பாத்தீங்க அப்படின்னா வியாபாரிகள் கொடுக்கறதா அல்லது வியாபாரிகள் மக்கள்கிட்ட இருந்து வாங்குறதா அப்படிங்கிற ஒரு கொலை, அது என்ன அப்படிங்கிறது டிசைட் பண்ணல. அவங்கவுங்க தான் முடிவு பண்ணிக்கணும். உங்களுக்கு மேக்சிமம் வியாபாரிகள் மக்கள் கையில தான் கட்ட போறாங்க. அது ஒன்றும் பெரிய மாற்று கருத்து இல்லை. ஸோ இந்த மாதிரி மனிதர்களே நாம எப்படி பணம் சம்பாதிக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க காலத்துல நம்மளை வச்சு ஈஸியா எப்படி பணம் சம்பாதிச்சு வருவாய் ஈட்டலாம்னு கவர்மெண்ட் யோசிச்சுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல தெரியுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.